ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை முதல் ஆராதனையிலே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் கவனிக்க ஆண்டவர் நேற்று இரவு என் உள்ளத்தில் வசனத்தை சொல்ல தியானிக்க ஏவினபடியினால் உணர்த்தினபடியினால் ஆமென் இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. பிலிப்பியர் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த மனப்பாடமாய் தெரிந்த வசனம் தான். வாசிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Rejoice in the Lord always. ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள். ஹalleluya. ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் எப்போனா அவன் என்ன நினைக்கிறானோ அது நடந்துச்சுன்னா ஒரே சந்தோஷம். அவன் கேட்கறது கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம். நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருந்த சந்தோஷம். அப்படி நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க. ஆமென். அதுவே நம்ம காலி பண்ணிடும். ஹalleluya. ஆமென். பணம் இருந்தால் சிலருக்கு சந்தோஷம், பொருள் இருந்தால் சிலருக்கு சந்தோஷம், சிலர் குடும்பம் நண்பர்கள் அவன் நட்பு இருந்தால் சிலருக்கு சந்தோஷம். ஆனால் இந்த உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற எல்லா சந்தோஷமும் ஆமென் அநித்தியமானது, நிரந்தரம் இல்லாத ஒன்று. ஹalleluya. ஆமென். ஆனால் நிரந்தரமான பிரிக்க முடியாத மரித்த பிறகு நம்மோடு கூட இருக்கிற வருகிற ஒரு சந்தோஷம் உண்டானால் தேவன் நமக்கு தருகிற ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம், நித்திய ஜீவனாகிய சந்தோஷம், பரலோகத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற இடமாகிய தேவ சமூகத்தில் கிடைக்கிற நித்திய பேரின்பம், உலகத்தில் கிடைக்கிற சந்தோஷம் இன்பம் சிற்றின்பம். ஆமென். தேவனால் தேவனிடத்தில் கிடைக்கிற சந்தோஷம் அது பேரின்பம். ஹalleluya. ஆமென். பவுல் சொல்லுகிறார் இந்த பிலிப்பு சபை மக்களுக்கு நல்ல கவனிங்க. இந்த பிலிப்பு பட்டணத்திலே இந்த சபை கிபி 62-63ஆம் நூற்றாண்டில் இந்த பிலிப்பு பட்டண சபை மக்களுக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆமென். இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் இந்த பிலிப்பி பட்டணத்திலே இந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்கிற வரலாறு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஆமென். இந்த சபை மக்கள் ஆமென் முதல்ல தெருக்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அங்கே ஒரு அற்புத அடையாளம் நடந்ததினால் அங்கே இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்து வசனத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆராதிக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் அவர்கள் மாறுகிறார்கள். ஆராதிக்கிறதற்கு ஜெபிக்கிறதற்கு அவர்களுக்கு ஒரு பொதுவான இடம், சொந்த இடம் இல்லை. அப்பொழுது ஆற்றங்கரை ஓரத்துல ஆமென் எல்லா ஜனங்களும் வந்து அங்க இருக்கிற மர நிழலிலே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். ஆமென். தொடப்படுகிறார்கள். ஜனக்கூட்டம் வசனத்தை கேட்கிறவருடைய கூட்டம் பெருகுகிறது. அந்த இடத்துக்கு அந்த பட்டணத்திலே லிடியா என்று சொல்லுகிற ஒரு அந்த ஏரியால இருந்த மிகப்பெரிய ஹோல்சேல் ரத்தாம்பர காமன் பர்பிள் பிசினஸ் பண்ணுகிற ரத்தாம்பர ஹோல்சேல் பிசினஸ் பண்ணுகிற ஒரு லேடி ஆமென் இந்த கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை கேட்க ஆத்தங்கரைக்கு வருகிறார். பிரஸ்டீஜை விட்டுட்டு ஆமென். நான் யாரு, என் குடும்ப பின்னணி என்ன, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எங்க சமுதாயம் எப்படிப்பட்ட தெரியுமா, இப்படி எல்லாம் யோசிக்கல. அவ ஊர்ல அந்த பட்டணத்துல மிகப்பெரிய வியாபாரி ஆராதிக்க எங்க வந்தா ஆத்தங்கரைக்கு வருகிறார். வந்து பவுலினால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை அவள் கேட்டுக் கொண்டிருந்தாள். 16-14 சொல்லப்பட்ட அப்போஸ்தலர்ல பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை இது ஒரு ஜெப குறிப்பு. ஹalleluya. உங்கள் வீடுகளில் உள்ளவர்கள் ஆனாலும் தேசத்தில் உள்ளவர்கள் ஆனாலும் நம்முடைய பட்டணத்தில் இருக்கிறவர்கள் இப்படி படித்தவர்கள் பணக்காரர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் நம்முடைய வீட்டில் இன்னும் ஆண்டவர் இயேசுவுக்கு இருதயத்தை ஒப்புக் கொடுக்காமல் இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாமல் வசனத்தை விசுவாசிக்காமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய ஜெப குறிப்புகளில் இது மிக முக்கியமான ஒன்று. என்னன்னு சொல்லணும், ஆண்டவரே வசனத்தை
வசனத்தை, வார்த்தையை, சத்தியத்தை, நாங்கள் சாட்சியை கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுதும் பேசும் பொழுதும் அதை கேட்கிறவர்களுடைய இருதயம் திறக்கப்படும்படி கர்த்தர் ஆவியானவர் நீர் கிரியை செய்யும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்யாவிட்டால் நம்முடைய வீட்டில் உள்ள மனைவிமாரோ, கணவன்மாரோ, பெற்றோரோ, பிள்ளைகளோ, உடன்பிறப்புகளோ, ஆண்டவரை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் இப்படிப்பட்ட ஜெபம் செய்யாததினால் அவர்கள் மனம் திரும்ப, தங்கள் இருதயத்தை திறக்க, ஒப்பு கொடுக்க ஏதுமில்லாமல் போகிறது. அப்ப என்ன செய்யணும்? நம்ம வீட்டுல கணவன் மனம் திரும்பலையா, இருதயத்தை ஒப்பு கொடுக்கலையா, ஏற்றுக்கொள்ள மனசு இல்லையா, பிள்ளைகளாகவே இருக்கட்டும், ஆமென், வசனத்தை விசுவாசிக்க அவங்களுக்கு இருதயம் வரலையா, என்ன சொல்லணும்? ஆண்டவரே, ஆமென், வசனத்தை, சத்தியத்தை, சாட்சியை கேட்க, கவனிக்க, உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள அவள் இருதயத்தை, அவனுடைய இருதயத்தை, பிள்ளைகளுடைய இருதயத்தை திறந்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யாவிட்டால், ஆண்டவர் ஒருத்தருடைய இருதயத்தை திறக்காவிட்டால் இடம் வாங்க போறோம். இடத்துடைய உரிமையாளர் யாராக இருந்தால் அவருடைய இருதயத்தில் பேசும் ஆண்டவரே, இருதயத்தை திறம் ஆண்டவரே. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறது, நான் சபையில் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் பொழுது, ஜெபிக்க சொல்ல, உதவி செய்ய சொல்ல, ஆதரவு தேட, கொடுக்க சொல்ல கேட்கும் போது உம்முடைய ஜனங்களுடைய இருதயத்தை திறங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை நான் கர்த்தருக்கு திறந்து கொடுக்கலன்னா நீங்க என்னதான் தலைகள் என்னன்னாலும் என்கிட்ட இருந்து உங்களால ஒரு நன்மை வாங்க முடியாது. மனசு இடம் கொடுக்காட்டா என்ன அர்த்தம்? என் மனசை திறங்க. உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்க மனசை திறங்க ஆண்டவரே. இவங்க மனசை கொஞ்சம் திறந்து விடுங்க. கர்த்தர் கிரியை செய்யவிட்டார், கர்த்தர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டார், கர்த்தர் ஒருத்தர்கிட்ட சொல்லாட்டா ஒருத்தர் முடிஞ்சிருக்கு. ஆமென் சொல்லுங்க. இது ஒரு மிக முக்கியமான ஜெப குறிப்பு. அல்லேலூயா. ரட்சிப்புக்காக, குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, தேச தலைவர்களுக்காக, சமுதாய தலைவர்களுக்காக, ஊரில் இருக்கிற பெரியவர்களுக்காக, அல்லேலூயா, யார் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக அவங்க இருதயத்தை கொஞ்சம், மனசை கொஞ்சம் திறந்த ஆண்டவரே கேளுங்க. கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். எப்பேற்பட்டவருடைய இருதயமும் இந்த ஜெபத்தை திறக்கும். இந்த ஸ்திரீ, இந்த லேடி அந்த பகுதி, அந்த பட்டணத்தில், ஆமென், அவள் ஹோல்சேல் பிசினஸ் விமன், ஆமென், மிகப்பெரிய பணக்காரி, கோடீஸ்வரி. உடனே அவ உள்ளத்துல கர்த்தர் பேசுறார், இருதயம் திறக்கப்படுது. திறக்கப்பட்ட போது நல்ல கவனிங்க, அவள் என்ன செய்கிறாள்? பவுலிடத்திலே போய் கேட்கிறாள், நீங்கள் இனிமேல், ஆமென், இவள் அந்த ஸ்திரீ, ஆமென், அவள் பவுலிடத்திலே போகிறாள். ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஞானஸ்நானம் பெறுகிறார். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு விசுவாசியா மாட்டாளே, சபையில ஒரு அங்கமாயிட்டா. சபைனா மிக கூடுது. இது ஆத்தங்கர சபை. அல்லேலூயா. எங்க உள்ள சபை? இது ஆத்தங்கர சபை. ஊருக்கு வெளியில இருக்க சபை. ஊருக்கு ஆத்துக்கு, ஊருக்கு வெளியில தான் ஆறு இருக்கும். ஊருக்கு வெளியில இருக்கிற ஆத்தங்கர சபை. ஆத்தங்கர வாரத்துல பெரும்பாலும் என்ன இருக்கும்? சுடுகாடு இருக்கும். பாத்துருக்கீங்களா? ஆமாதானே? எங்கேயாவது யாராவது ஒரு சபையார் சுடுகாடு என்ன செய்யும்? அரசாங்க பொதுக்கல்ல தான் இருக்கும். சபை நீங்க தான் இருக்குது ஆத்தங்கர ஓரத்துல தான். இவன் அந்த ஆத்தங்கர ஓர சபையோட விசுவாசி, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம். என்ன நடக்குன்னு பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், கவனிங்க, நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம். ஆனா சமுதாயத்தில் நான் யார்? என்னுடைய சமுதாயத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? எங்க ஊர்ல நான் யாரா இருக்கிறேன்? எங்க குடும்ப பின்னணியில நான் யாரா இருக்கிறேன்? ஆமென். நல்ல கவனிங்க. அவரவர் அவங்க குடும்ப பின்னணியில என்ன பண்றது கற்றுக்கிறான், எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஊர்ல நம்மளுக்கு சொல்லும்போது நம்முடைய நாமம், நம்முடைய பேர் எவ்வளவு பிரபலமாகி இருக்கிறது, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆமென். இப்பொழுது யாரா இருக்கிறோம்? அப்படிப்பட்ட நாம இப்ப யாராக இருக்கிறோம் என்றால், கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு ஆணுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம். இப்ப சமுதாயத்தில் மிக சிறந்த ஒரு பெண்மணி, ஒரு குடும்பம். ஆனா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து விட்டால், நான் இப்படிப்பட்ட பின்னணியத்தில், இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில், இப்படிப்பட்ட சிறப்பு, இப்படிப்பட்ட அந்தஸ்தில், இப்படிப்பட்ட குடும்ப பின்னணியத்தில் இருக்கிறேன். ஆனால் நான் ஆராதிக்கிற என் சபை, என் இடம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? என்ன செய்கிறாள் தெரியுமா? உடனே நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவனா எப்படி இருக்கோ அங்க போயிருவேன்னு போகல. என் சபை இதுதான்,
கர்த்தரை கொண்டு வந்த இடம் இதுதான், கர்த்தரை வைத்திருக்கிற இடம் இதுதான். அப்ப நான் இருக்கிற இடம், என்னுடைய அந்தஸ்தும் என்னுடைய தகுதியும் என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய கணத்துக்கும் ஏற்ற விதத்தில் என்னுடைய சபைக்கான தேவைகள், சபைக்கான அந்தஸ்தும் மாற வேண்டும். உடனே சொன்னா, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் ஆத்தங்கர வேண்டாம், இனிமே என்னுடைய வீட்டையே கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனை ஸ்தலமாய் சபையாய் ஆலயமாய் மாற கொடுக்கிறேன். மனசு பாருங்க. அல்லேலூயா. ஆத்தங்கர வேண்டாம் ஐயா. அல்லேலூயா. இவள் சபையை தான் யார், தான் நிலம் என்ன, தன் ஸ்டாண்டர்ட் என்ன, நான் ஆராதிக்கிற இடம் ஸ்தலம் அந்த ஹையஸ்ட் லெவல் தான் இருக்கணும்னு நினைக்கிறா பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு இவ இடத்தை தேடி எங்க போலான்னு போகல. நீங்க அப்படிதான் செய்றாங்க. ஆமென். சபையில இது இடம் தெரியலையா, வேற எங்க சோசோக்கரை எந்த ஊருக்கு சபை இருக்கு தேடி போயிடுறாங்க. அது இல்ல. ஆமென். என்ன செய்யணும்? நான் இருக்கிற இடம், என் குடும்ப பிள்ளைகள், என் அந்தஸ்து என்ன, இப்படிப்பட்ட நான் இருக்கிறேன் என்றால் என் சபையும் அந்த லெவலுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் என்னை நான் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் எப்படி தாழ்த்துறா பாருங்க. விசுக்குன்னு போனே வாயா எங்க சபைக்கு எங்க சர்ச்சில் ஜெபம் நடத்துங்க, அப்பதான் நான் வருவேன்னு அவ சொல்லல. எங்க வீட்டுல ஜெபம் நடத்துங்க, என்னால எல்லாம் வர முடியாது, எங்க வீட்டுல இருந்து நான் வரேன்னு சொன்னாலா? எப்படி அர்ப்பணி தாழ்த்துகிறாள் பாருங்கள். கர்த்தருக்கு மாதிரி கர்த்தருடைய காரியத்தை கர்த்தருக்கு செய்யத்தான் விரும்புறா. செய்ய விரும்புறதுலயும் மனமேற்றுமை இல்ல, பெருமை இல்ல, அகந்தை இல்ல. தன்னை தாழ்த்தி நான் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று நீங்கள் எண்ணினால் எங்க வீட்டிலே சபை நடத்தலாம் இல்லையா? அவ்வளவு இடம் இருக்கு, அவ்வளவு வசதி இருக்கு, இன்னும் நிறைய பேர் வந்து ஆராதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குயா கேட்கிறார். அல்லேலூயா. எப்படி கேட்டாலாம்? எப்படி கேட்டாலாம்? ஐயா ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்றேன், வா வரலாமே. அல்லேலூயா. ஆமென். உடனே பவுல் ஆத்தங்கர ஓர சபையை ஒரு வீட்டிற்கு மாற்றுகிறார். வீட்டுல இடம் பத்தல, கவனிங்க, வீட்டுல இடம் பத்தல. இப்போ அந்த சபை மக்களுக்கு என்ன தோணிச்சுன்னா, இந்த சபை நடத்துற ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கே போயிட்டு இருப்போம் சொல்லுங்க. இந்த ஒரு மாதம் போது அந்த மாதிரி சொல்றீங்க. சபைக்கு வந்த எல்லாருக்கும் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த அம்மா ஒருத்திக்கே எல்லா ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஆராதனையில என்ன செய்யுது? இதுக்கான ஆசீர்வாதம், சபைக்கான ஆசீர்வாதம் இந்த அம்மாக்கே போகுது. அப்ப நமக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, இந்த ஊர்லயே பொதுவா என்ன செய்யலாம், ஒரு இடம் வாங்கி சபையை கட்டலாம். அப்படிதான் லீதியாவும் அந்த பிலிப்பு சபையில இருந்து எல்லா மக்களும் சேர்ந்து பிலிப்பு பட்டணத்துல பொதுவாய் ஒரு ஜெப வீடு, ஆலய ஸ்தலம் எழும்ப சபையை கட்டினார்கள். அல்லேலூயா. ஆமென். சபையை கட்டின போது இப்போ எல்லாரும் சேர்ந்து அதை செய்ததுனால அவங்க தகுதி, அவங்க அந்தஸ்து, அவங்க ஸ்தானத்துக்கு தக்கதை செய்ததுனால அந்த ஆலயம் பிரம்மாண்டமா எழும்பின போது அதுக்குடைய நன்மை கர்த்தருடைய பார்வையிலிருந்து எல்லாருக்கும் சரியாய் கொடுக்கப்பட்டது. ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து வந்தது. இத தெரிஞ்சுதான் பவுல் அந்த சபை மக்களுக்கு இந்த ஊழியம் சபைக்காக நீங்க செய்ததற்கு வெளியூர் போயிடுறாரு. அந்த ஊர்ல சபையை கட்டிட்டு இன்னொரு ஊர் சபையை கட்டணும் செய்றாரு. போகும்போது இந்த சபை மக்களை மறக்க முடியல அவரால. உடனே தன் சபை மக்களுக்கு நன்றி சொல்லி கொடுத்ததுக்காகவே, சபை கட்ட உதவி செய்ததற்காகவே, ஊழியத்துக்கு உதவி செய்ததற்காகவே, ஊழியக்காரனுக்கு உதவி செய்ததற்காகவே அந்த சபைக்கு நன்றி சொல்லி எழுதப்பட்ட தேங்க்ஸ் கிவிங் லெட்டர் தான் இந்த பிலிப்பு நிருபம். ஆமென் சொல்லுங்க. சபை கட்ட ஊழியத்துக்கு ஊழியக்காரனுக்கு உதவி செஞ்சதுக்காக நன்றி சொல்லி எழுதினாரே கடிதம், அந்த நன்றி சொல்லி எழுதப்பட்ட கடிதம் தான் இந்த பிலிப்பு நிருபம். ஆமென். இந்த கான்செப்ட்ல இந்த வசனத்தை பைபிள் வாசிப்பது தெரிய புரியும். சரி, அப்படி இந்த ஜனங்கள் உதவி செஞ்சு ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ண நன்றி சொல்லி கடிதம் எழுதும்போது இந்த சபை மக்களை குறித்து இவருக்கு தெளிவாக தெரியும். அப்ப சபை மக்கள் நன்றாய் செபித்தார்கள், உதவி செய்தார்கள், கொடுத்தார்கள், ஊழியத்துக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அடுத்து சில காரியங்களிலே அவர்களுக்கு குறைவு, தேவை, கவலை, பிரச்சனை என்று உலக பிரகாரமான காரியத்தை குறித்து சில பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்தது. பூமியில தானே வாழ்றோம், குடும்பத்துல வீட்டுல பிரச்சனை, தேவை இருக்கும். இதை இவங்க பெருசா நினைச்ச உடனே இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுது, சாதாரணமாவே கொஞ்சம் சோர்ந்து போகுது. இது பாஸ்டருக்கு தெரிய வந்த உடனே தான் உற்சாகப்படுத்தி எழுதுறாரு, நீங்க சந்தோஷமா இருக்கணும் நான் விரும்புறேன். அல்லேலூயா.
தெரியும். தெரிகிற அவரிடத்துல சொல்லுங்க, உங்க கவலை மாறும், பிரச்சனை மாறும். ஏன்னா நீங்க ஜெபிக்கிறவர்கள், நீங்கள் உதவி செய்கிறவர்கள், சபையை தாங்குகிறவர்கள், சபையை கட்ட கொடுக்கிறவர்கள், சபைக்கு இடமாக கொடுக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள். அதனால நீங்க கவலையோட, பிரச்சனையோட, வருத்தத்தோட வாழ்வது தேவனுக்கு விருப்பம் அல்ல. அதனால உங்கள் கவலையை மாத்திர அவர்கிட்ட வச்சுட்டு எப்போது சந்தோஷமா இருங்க. உங்க மனசுல சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதத்தை தர ஆண்டவர் வல்லவரா இருக்கிறதுனால உலக பிரகாரமான காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அது எல்லாம் மாறும். கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருக்கு உள்ள நிலையா நிரந்தரமான சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. அதை நினைத்து கர்த்தரை துதியுங்கள். ஆமென். ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்த சந்தோஷத்தை குறித்து, அபிஷேகத்தை குறித்த சந்தோஷத்தை குறித்து, தேவன் தந்திருக்கிற பரலோக சந்தோஷத்தை குறித்து நினையுங்கள். இக்காலத்து பாடுகள் இனிமேல் நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையே அல்ல. இந்த பாடு, பிரச்சனை, நெருக்கமெல்லாம் சீக்கிரம் மறையும். ஆனால் நித்திய சமாதான சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. அதை நினைத்து கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்துல பலப்படுங்க, சந்தோஷப்படுங்க, தைரியமாயிருங்க என்று எழுதுகிறார். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க. அவருக்கு அவங்க ஜனங்கள எவ்வளவு விருப்பம் பாருங்களேன். விடுங்க சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு போல, சந்தோஷமா இருங்க பிரதர் அப்படி சொல்லிட்டு போல 3 முறை திரும்ப சொல்லுகிறார். இந்த 4ஆம் வசனத்திலே 4 வாசித்தீங்கன்னா 4ஆம் வசனத்திலே 2 முறை சொல்வார். கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டாரா? மறுபடியும் சொல்றேன். எப்படி இருக்க? எப்போதும் உங்களுடைய இருக்க சந்தோஷமா இருக்கமா, நடக்கிறது நடக்கும். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஏற்கனவே சொல்லிட்டார். ஆமென். என் சகோதரரே, சகோதரிகளே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்படுறத சந்தோஷமா இருக்கிறது வேற. ஆனா அந்த டாபிக் வேற நாளைக்கு பார்ப்போம். கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். அப்ப அங்கேயே சந்தோஷமா இருங்கன்றாரு. இந்த வருஷத்திலே 2 முறை ஒரு வேளை வார்த்தை கேட்கும் போது சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி கவலையும், நெருக்கமும், பயமும், வருத்தமும், போராட்டமும், குழப்பத்தோட வந்திருக்கிற நினைக்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். உங்கள் அங்கலாய்ப்பை மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். உங்கள் பிரச்சனையை மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்றால் உங்களையும் என்னையும் படைத்தவர், நம்முடைய சூழ்நிலையை அறிந்தவர், நம்முடைய குடும்பத்தை அறிந்தவர், நம்முடைய பின்னணியத்தை அறிந்தவர், பிரச்சனை அறிந்தவர், பிரச்சனைக்கான காரணத்தையும் அறிந்தவர். அவரால் எல்லாம் மாறும். யார் காரணமோ அவர்களை மாற்ற தேவனால் முடியும். என்ன பிரச்சனையோ பிரச்சனையை மாற்ற ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. என்ன சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்ற, நம்மை ஆசீர்வதிக்க, நமக்கு சாதகமாய் மாற்ற தேவனால் முடியும். ஆகவே பவுல் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு சில சொல்லிட்டா இப்ப கவலை பிரச்சனை இருக்கும்போது எப்படியா சந்தோஷப்பட முடியும்? ஒண்ணு நினைச்சா சந்தோஷம் வரும். என்ன தெரியுமா? என் பிரச்சனையும் போராட்டத்தை கவலையை மாத்திர ஒருத்தர் இருக்கிறார், மாறிடும் என்கிற அந்த வெளிச்சம் நம்பிக்கை இருக்கும் போது, நம்ம பிள்ளைங்க வெளியூர்ல இருக்கு இல்லையா? நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க வெளியூர்ல இருக்கு. மகன் வெளியூர்ல இருக்கிறா, மக வெளியூர்ல இருக்கிறா, பேர பேத்தி வெளியூர்ல இருக்கிறாங்க. யாரையோ ஒருத்தர் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வருங்க. இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு தேவை, படிக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, அட் பிரசன்ட் இதை செஞ்சுதாகணும். இப்போ ஒரு ஃபீஸ் கட்டணும், ஒரு 5000 ஃபீஸ் கட்டணும், ஒரு அவசரமான ஒரு சூழல் கட்ட சொல்லி நிர்பந்தப்படுத்துறாங்க. இப்ப அவங்க கையில இல்ல. ஆமென். இப்ப அனௌன்ஸ் பண்றாங்க, நீங்க 5000 இப்படி கட்டணும் அப்படி நம்ம மகனுக்கு பேரம்பேத்திக்கு சொல்றாங்க. இப்ப கட்டணும், நீ இதை செய்யணும், அல்லது ஏதோ ஒண்ணு நீ பண்ணணும். நாட் ஒன்லி மணி, ஏதோ ஒண்ணு நீ பண்ணணும், ஏதோ ஒண்ணு செய்யணும். அப்போ அந்த ஸ்பாட்ல அட் பிரசன்ட் பிள்ளைங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, கவலைப்படுறாங்க. என்ன பண்ண தெரியல, என்ன செய்ய தெரியல. நல்லா கவனிங்க. ஆனா அவங்க எதை குறித்து கவலைப்படுறாங்களோ, எதை முடியாது நினைக்கிறாங்களோ, எதை குறித்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்களோ, அதுக்கான சொல்யூஷன், பதில், பலன் அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, தாத்தா கிட்ட, பாட்டி கிட்ட இருக்குன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லுங்க, புரியுதா? அவங்க மனநலமை எப்படி மாறும்? இப்ப அவங்க மனநலமை, இந்த பேரண்ட் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் போதுன்னு வச்சுக்கோங்க. ஜான்ஸோட பேத்தி ஸ்கூல் கொண்டு விட போறாரு.
அது போக மாட்டேன், இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறது. என்ன பண்ணுவாரு? பாப்பலாம் வீட்டுக்கு தூக்கிட்டு வருவாரா, இல்ல இவன் ஸ்கூலுக்கு உட்காந்துக்கிறாரா? ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இல்லை. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்ப போனா தாத்தா வெளியே நிக்கிறேன், வெயில் அடிச்சோன்னு இங்கே தான் வந்து நான் இங்கே நிக்கிறேன், கேட்டுக்கிட்டே நிக்கிறேன். சூழலை பாருங்களேன். பிள்ளைகள் கொண்டு விடும்போது நான் இங்கே நிக்கிறேன், நான் அங்கிருந்து பாருங்க ஜன்னல் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதோட சூழல் என்ன? அதோட சூழல் என்னன்னா அழுக, பயம், பிரிய முடியல. அதோட மனநிலை எப்படி தெரியுமா? அப்போ கஷ்டம். ஆனா அதுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறோம் பார்த்தீங்களா? நான் இங்கே நிக்கிறேன், நான் இங்கதான் இருப்பேன், உன்னை கூட்டிட்டு போறேன், உனக்கு செய்யறேன். அந்த பிள்ளையோட மனசுல எனக்கு செய்வாரு, எனக்கு காத்திருப்பாரு, எனக்கு அனுப்புவாங்க, எனக்கு கொடுப்பாங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க. இப்படின்னு தன் பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன், ஒரு வழி, ஒரு வாய்ப்பு பிள்ளைங்க மனசுல ஏற்படும் போது இப்ப இருக்கிற அந்த பிரச்சனை, இப்ப இருக்கிற போராட்டத்துல, இப்ப இருக்கிற கவலையில, இப்ப இருக்கிற வேதனையில நடக்க போகிற கிடைக்க போகிற நன்மையை நினைச்சு ஒரு இனமுறையாத ஒரு சமாதான சந்தோஷம் ஆறுதல் வரும் பார்த்தீங்களா? அதான் இந்த காலத்துல கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில குடும்பத்துல நீங்க என்ன பிரச்சனை பாதிப்பு சிக்கலை சந்தித்தாலும் இதை மாற்றுகிற, உங்கள் தேவை சந்திக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உங்களை குறித்து நன்றாய் அறிந்த தேவன் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் செய்வார் என்கிறதை நம்புங்கள், செய்வார் என்கிறதை நினையுங்கள், தருவார் என்கிறதை நினையுங்கள், ஆசீர்வதிப்பார் என்கிறதை நினையுங்கள். இப்பொழுது இருக்கிற கவலை பிரச்சனை தானாகவே மாறும். எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆமென். எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். எல்லாத்தையும் இழந்து போன நிலைமை கில்கால் என்கிற இடத்தில் 1:30 தாவீது ஒன்றுமே இல்லாத அவன் மட்டுமே கூட இருக்கிறவன் எதிரிகளாய் மாறிவிட்ட சூழலில் தண்ணீர் தாழ பலன் இல்லாமல் போகப்பட்டும் அழுந்த தாவீதுக்கு நம்பிக்கை எங்கிருந்து எப்படி வந்தது தெரியுமா? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். சர்ச்சில் பிரசங்கல்ல, பாஸ்டர்ல, ஆமென், ஆலோசனை சொல்ல ஆள் இல்ல, எல்லாம் எதிர்ப்ப கூடவும் கல் எடுக்க ஆரம்பிச்சான். அந்த நிலைமையிலையும் இந்த தாவீதுக்கு எப்படி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் தெரியுமா? அந்த நாள் வரையிலும், அத்தனை வருஷமும் இல்லையா, அன்னைக்கு வரையிலும் எத்தனையோ நெருக்கம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு தேவை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பாதிப்பு, எதையுமே கர்த்தர் இந்த தாவீதை கைவிடவே இல்லையே. அல்லேலூயா. சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தவர், கரடியின் வாய்க்கு தப்புவித்தவர், அந்த கோலியாத்தின் கைக்கு தப்புவித்தவர், ஆமென், எத்தனையோ எதிரிகளுக்கு சத்துருக்களுக்கு தப்புவித்த அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் சர்வவல்லவராய் என்னோடு தானே இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார். இந்த பிரச்சனை தேவை சூழ்நிலையும் அவருக்கு தெரியவல்லவா? அப்படி என்றால் இதுவரையும் நடத்தினவர், இதுவரையும் அற்புதம் செய்தவர், இதுவரையும் தேவை சந்தித்தவர், இதிலும் அற்புதம் செய்வார், தேவையை சந்திப்பார், நன்மை செய்வார், என்னை வாழ வைப்பார், என்னை பலப்படுத்துவார், என்னை தப்புவிப்பார், என்னை விடுவிப்பார் என்று கர்த்தர் செய்து வந்த நன்மைகளை நேற்று வரையில் செய்ததை நினைத்தால் கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கை, ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தெரிந்தது, ஆசீர்வாதம் தெரிந்தது, வெற்றி தெரிந்தது, ஜெயம் தெரிந்தது. ஆமென். கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கை அவர் மேல் வந்தது. உடனே கண்ணீரை துடைத்தான், அழுகை துடைத்தான், எழுந்து நின்றான், ஏபத்தை கொண்டு சொன்னான், ஆண்டவரிடத்தில் கேட்டான், தேவனே அந்த கண்டை பின்தொடரலாமா? கர்த்தர் என்ன சொன்னாரு? இவ்வளவு நாள் செஞ்சதை பிரச்சனை செய்ய மாட்டேன் துக்கத்தோட இருந்தாரா? இல்ல, நீ போ, அதை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். கரங்களை தட்டி அல்லேலூயா. நீ எதை இழந்து விட்டோம் என்று நினைக்கிறாயோ, எது கைமீறி போய்விட்டது என்று நினைக்கிறாயோ, இனி நன்மை நடக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கிறாயோ, இல்லவே இல்லை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எதை நம்புகிறாய், எதை விட்டு விட்டாய், எதை இழந்து போனாய், எதை தோல்வி என்று நினைக்கிறாய், எது கிடைக்கிறது நினைக்கிறாய், சகலமும் உன்னை தேடி வரத்தான் போகிறது. உன்னுடையது உன்னை தேடி வரும். உன்னுடையதை இன்னொருவன் அனுபவிப்பது இல்லை, உன்னுடையதை இன்னொருவன் அபகரிப்பது இல்லை, உன்னுடையதை இன்னொருவன் ஏமாற்றுவது இல்லை. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். உன்னுடையது உன்னிடத்தில் வரும். உனக்கென்று உள்ளது இன்னொருத்தருக்கு கர்த்தர் கையளிக்க மாட்டார். உனக்கென்று வருகிற நன்மை இன்னொருத்தரை தாண்டி உன்னை தாண்டி போகாது. உனக்குள்ளது உனக்குத்தான் வரும். உன்னுடையது உன்னுடையதே. அமலேக்கியன் அல்ல, எகிப்தியன் அல்ல, எமோரியன் அல்ல, எவனுமே உனக்குள்ளதை வைத்திருக்க முடியாது. 430 வருஷம்
இல்லை என்று இத்தனை காலம் கஷ்டம், பாடு, கடன் பிரச்சனை, வட்டி, ஆமென், நல்ல சாப்பாடு இல்லையா, என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் எதிர்காலத்து கூட நல்ல நிலைமைக்கு வரல, 430 வருஷமா அடிமைத்தனம், பிரச்சனை, போராட்டம், நினைக்கிற இடம், நினைக்கிற சாப்பாடு, நினைக்கிற தூக்கம் இல்லையா, எவ்வளவோ இழப்பு, பிரச்சனை, கவலை நினைச்சு கலங்கலாம். காலம் நேரம் வரும், ஆமென், இவ்வளவு நாள் காத்திருக்கிறது, இவ்வளவு நாள் தடைபடுகிறது, இவ்வளவு நாள் தாமதிக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஏற்ற பலன், நன்மை, நிறைவை கர்த்தர் 430 வருஷத்துக்கான பலனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் இடத்தில் பெற்று தந்ததை போல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகளை ஒன்று குறையாமல் நிச்சயம் தந்துவிட தேவன் வல்லவர், கர்த்தர் வல்லவர். இந்த காலையில் ஆண்டவர் சொல்கிறார், தாவீதே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், உன்னுடையதை அமலேக்கியன் அனுபவிப்பது இல்லை. அல்லேலூயா. உன்னுடையதை எகிப்தியன் சுதந்தரிப்பதும் இல்லை, உன்னுடையதை ஏமோரியன் சுதந்தரிப்பு அடக்கி வைப்பதும் இல்லை. உன்னுடைய சொத்து உனக்கு வரும், உன்னுடைய ஆஸ்தி உனக்கு வரும், உன்னுடைய பணம் உனக்கு வரும், உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு வருவார்கள், உனக்கு இருக்கிற எதிர்கால சந்ததி உன்னுடையதாகத்தான் மாறும். ஒருவேளை சொல்லியிருக்கலாம், ஆமென், இந்த சந்ததி, இந்த பிள்ளை, இந்த குழந்தை பாத்துக்களை எப்படி உங்களுடையதா மாறும், உங்களுடையது உங்களுடையதுதான். கர்த்தர் ஒருபோதும் இன்னும் அந்நியனுடையதை மாற்ற ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்குரியது எதுவோ கர்த்தரை உங்களுக்குரியதாக தான் ஆண்டவர் மாற்றுவார். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்கள் துக்கத்தை மாற்றுகிற ஆண்டவர் உண்டு, உங்கள் வருத்தம், கவலைகளை மாற்றுகிற ஆண்டவர் உண்டு. எவ்வளவு நாள் கண்ணீர் வடிக்கிறது தெரியுமா, எவ்வளவு நாள் வருத்தப்படுறது தெரியுமா, எவ்வளவு நாள் முழங்கால நின்று மூட்டெல்லாம் தேய்ந்து போயிருக்கு தெரியுமா, எவ்வளவு நாள் கர்த்தருடைய சமூகத்திலே என் முழங்கால், இடுப்பு, எலும்புகள் எல்லாம் பலனற்று போய்விட்டது. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிக்கிறேன், பலனை பார்க்க முடியலையே, ஒருவேளை ஜெபத்தை கர்த்தர் கேட்கலையோ, என் கண்ணீரை கர்த்தர் பார்க்கலையோ, என் பிரச்சனைக்கு ஆண்டவர் விடுதலை தரலையோ. 20 வருஷம் அண்ணால் இப்படித்தான் அழுதாள், இப்படித்தான் போராடினான். ஆமென். முழங்கால்கள் தளர்ந்து போய்விட்டது, இடுப்பு, எலும்புகள் எல்லாம் தளர்ந்து போய்விட்டது. 20 ஆண்டுகள், 20 ஆண்டுகள். ஆமென். அவர் கேட்டது ஒண்ணே ஒண்ணுதாங்க, அவர் கேட்டது ஒண்ணுதான். நீங்கள் ஏதோ ஒன்றுக்காய் அநேக ஆண்டுகள் ஜெபிக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்துக்காய் பல ஆண்டுகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். பல ஆண்டுகளாய் போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒன்று உங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் இல்லை, உங்கள் ஜெபம் அங்கீகரிக்கப்படாமல் இல்லை, உங்கள் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆமென். your application sanctioned, உங்களுடைய விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. பலன், பதில் எப்படி வரப்போகிறது என்று தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் கேட்கிற ஒன்று அல்ல, எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்பின் முடிவை விட தேவன் உங்களுக்கு அன்னாளுக்கு கொடுத்ததை போல 1+5 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு உங்கள் மடியிலே போட கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள், கண்ணீரை நிறுத்தி விடாதீர்கள், இருதயத்தை திறக்கிறதை நிறுத்தி விடாதீர்கள், முழங்காலை முடக்கிறதை நிறுத்தி விடாதீர்கள். நீங்கள் கேட்பது ஒன்று, உங்கள் பலன், பதில் 5 மடங்காய் வரும் என்று இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தர் செய்ய போகிறதை நினைத்து சந்தோஷமாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறதை நினைத்து சந்தோஷமாய் இருக்கு. ஆமென். மறுபடியும் சொல்லுகிறேன், பவுல் சொல்றார், ஏன் இந்த வார்த்தையை விட்டு தாண்ட ஆண்டவர் விரும்பல. இங்க இருக்கிற உங்களுக்கு சில மனம் இன்னும் குழம்பிக் கொண்டிருக்கிறது, சந்தோஷப்படுற வாய்ப்பை இல்லாத இக்கட்டில் இருக்கிறேன். இல்ல, உங்க சூழ்நிலை மாறும், உங்கள் சூழ்நிலை மாறும். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் காத்திருக்கிறது, உங்கள் சூழ்நிலை மாறும். இந்த 4ஆம் அதிகாரத்துல சந்தோஷம், ஆமென், கர்த்தருக்குள்ள சொல்லுகிற காரியம் நடக்க, நிறைவேற, நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க, இந்த 4ஆம் அதிகாரத்துல 4 காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். 4 காரியம் ஒன்றை குறிப்பிட்டு விட்டு முடிக்கிறேன், அடுத்த வாரத்தை தொடரலாம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். எப்பொழுது கர்த்தருக்குள் நம்மால் சந்தோஷமாய் இருக்கிறது வழி என்ன? வழி தெரிஞ்சாதான் இருக்க முடியும். சொல்லிட்டு சந்தோஷமா எப்படி இருக்கிறது? வழி தெரியணுமே. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா, பாடுகள், உபத்திரம், நெருக்கம், பிரச்சனைகளை கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணுமா? அந்த வசனத்துல பவுல் குறிப்பிடுகிறதை கவனித்து பாருங்கள். முதல் வசனம், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர்களே, சகோதரிகளே. அல்லேலூயா. இந்த பாஸ்டர் விசுவாசிகள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஆமென். கர்த்தர் தான் கூப்பிடுவார், நீ எனக்கு பிரியமானவன். ஆபிரகாம் எனக்கு பிரியமான சிநேகிதன்.
தானியேலே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆமென். அதே போலதான் சில ஊழியக்காரர்கள் அவங்க விசுவாசிகளை அந்த அளவுக்கு பாசம் அன்பு வைத்திருந்தார்கள். ஆமென். யோவான் கூப்பிடுவார் காயிவை, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆண்டவர் கூப்பிட்டது இல்ல, யோவான் கூப்பிட்டது. அந்த மனசிலிருந்து வர வார்த்தை பாருங்க, பிரியமானவனே 3 முறை திரும்ப கூப்பிடுவார். அதே இருக்கிறதே ஒரே அதிகாரம் தான். அதுல இந்த யோவான் காயிவை மறுபடியும் கூப்பிடுவார். எப்படிமா? பிரியமானவனே, பிரியமானவனே. ஆமென். My dear beloved brother, beloved son, dear son. எல்லாரையும் இப்படி சொல்லி கூப்பிட முடியாது. கூப்பிடணும் பேருக்காக கூப்பிட, என்ன நினைச்சுக்கிறோம், என்ன ஒருத்தர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு கூப்பிடுறோம்னா அது மயமாலமா கூப்பிடுறாங்க. ஹலோ, புரியுதுங்களா? அதாவது சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறது கூட மனசார வரணுங்க. பிரதர்னு கூப்பிடுறது கூட என்ன செய்யணும்? அந்த மனசுல இருந்து வரணும். ஐயா ஐயா என்ற வார்த்தை கூட அந்த மனசுல இருந்து வருமானால் அதுதான் உண்மையான பாசம். அம்மான்னு ஒருத்தர் கூப்பிடுறாங்க, ஒரு லேடி என்றதுக்காக அம்மான்னு கூப்பிடுறது இல்ல. ஆமென். அம்மான்றதுக்காக அம்மான்னு கூப்பிடுறது இல்ல. இந்த பாசம் அன்பும் கலந்து. நல்லா இருக்கீங்களாமா? ஆமென். பாஸ்டர் பேர், அவர் பேர் பொசிஷன் பாஸ்டருக்காக கூப்பிடுறது இல்ல, பாஸ்டருக்காக ஐயான்றது இல்ல. அந்த பாசத்தோட ஒரு பாஸ்டர், எங்க பாஸ்டர், அல்லேலூயா, எங்க ஐயா, என்னுடைய சகோதரர், எங்க சிஸ்டர். ஆமென். எப்படி இருக்கு? இந்த பாசம் உணர்வோடு கூப்பிடுகிற அந்த ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா. இந்த பவுல் அப்படித்தான் சமீபத்தில் சொன்னான், எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும். கிரீடம் வைக்கிறது யாரு? கிரீடம் வைக்கப்படுறது யாரு? கர்த்தர் தானே. இங்க ஜனங்களை பார்த்து சொல்ற பாருங்க, எனக்கு நீங்க யாரா இருக்கீங்க? அங்க போய் கர்த்தர் கிரீடம் வைப்பாரு, ஆனா இங்கேயே நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு யாரு தான்? இந்த கிரீடம் ஒரு நாள் தலைக்கு கனமா தான் இருக்கணும் தவிர, ஹானரா தான் இருக்கணும் தவிர வெயிட்டா இருக்கக்கூடாது. நான் சொல்லுறது புரியுது? ஒரு நாள் ஊழியக்காரனுக்கு கிரீடம் என்னவா இருக்கக்கூடாது? கனத்துக்குரியதா இருக்கணும் தவிர கனமானதா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மதிப்பானதா இருக்கணும் தவிர வெயிட்டானதா பாரமானதா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆனா இவங்க யாரா இருக்கிறாங்க? எனக்கு சந்தோஷம். உங்களை நினைச்சாலே, ஒரு ஊழியக்காரருக்கு, ஒரு விசுவாசி நினைச்சாலே, ஏழையோ பணக்காரங்களோ படிச்சவங்களோ படிக்காங்களோ அப்படிலாம் கிடையாது. அவங்க நினைச்ச உடனே மனசுல என்ன தோணணும்? ஒரு சந்தோஷம், மனம் ஏதோ ஒன்று. இவங்களை நினைச்ச உடனே பிரச்சனை இருக்கக்கூடாது. இவங்களை நினைச்ச உடனே ஆட்டாட்டாக்கா எப்ப என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே. ஹலோ, பாஸ்டர் ஊழியக்காரனுக்கு ஒரு விசுவாசி நினைச்சாலே மனசுல ஒரு சந்தோஷம். எனக்கெல்லாம் உங்களை பார்த்தா அப்படித்தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். கோபத்துல சில நேரங்களில் சில பிள்ளைகளை ஏசலாம். கோபம்ன்றனால இல்ல, நல்லா இருக்கணும்ன்றனால. அல்லேலூயா. சந்தோஷம் இல்லாதனால இல்ல, நல்லா இருக்கணும்ன்றனால. பவுல் சொல்லுகிறார், எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே. 2 முறை சொல்றாரு, பிரியமே, பிரியமானவர்களே. அல்லேலூயா. எப்படி இருங்க சொல்லுங்க. கண்ணே, பொண்ணே, மணியே. பிள்ளை கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் சொல்லுவோம், சேட்டை பண்ணாத குட்டி. என்ன சொல்றோம்? கீழே பாருங்க, எப்படி இருங்க? இப்படியே, அந்தபடியே, இந்தபடியே, இந்தபடியே கர்த்தருக்குள்ள. கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு பிரச்சனை தான். கண்ணே, பொண்ணே, மணியே, அமுதே, முத்தேடி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா கொஞ்சம் பிரச்சனை உங்ககிட்ட தான். நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆனா என்ன இருக்கீங்கன்னா, எப்ப எப்படி மாறுவீங்கன்னே தெரியாதுன்றாங்க. அந்த வசனத்தை வாசித்தீங்களா? உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்றாரு? அந்தபடி இந்தபடியே நிலைத்திருக்கு. சிலர் கோபம் தெரியுமா? என்கிட்ட சிலர் கேட்டுக்கிறாங்க. உண்மை என்ன தெரியுமா? பாஸ்டர், நீங்க பொதுவா சொல்ல வேண்டியதாங்க,
எது சொன்னீங்க? நான் இல்ல, இது ஏன் பலவீனம் இல்ல, பைபிள்ல அவங்க பாஸ்டரோட பலவீனமே தான். பாருங்க, அடுத்து கீழே எழுதுறாரு பாருங்க. சொல்லுங்க, இரண்டாவது வசனம். கர்த்தருக்குள் மேல என்ன இருக்கிற கடைசி வார்த்தை? இந்தபடியே நிலைத்திருந்து காமனா சொல்லாம போட்டு உடைச்சு போட்டாரு. என்னன்னு தெரியுமா? கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க, நிலையா இருக்க, ஒரே மனமா இருக்க, இருமனம் இல்லாமல், அலசடிப்படாமல், அடிக்கடி மனச சிந்தைய மாத்தாம, குழந்தை மாதிரி அங்கே தாம, அவங்க சொன்னாங்க கேட்டுக்கிறது, இவங்க சொன்னாங்க கேட்டுக்கிறது, இவங்க நான் பாசத்தை பற்றி சொல்லியிருப்பாரு, இவங்க கேட்டு வெளியில் போய் 4 பேர் சேர்ந்து சேர்த்து கூத்துக்கு மாறச்சு ஒண்ணு இல்லாம உருப்படாம இருக்கிறது. ஒரே சிந்தையா இல்லாம கர்த்தருக்குள்ளே ஒரே சிந்தையா இருக்க, ஏயோதியாருக்கும் சிந்திக்கையாருக்கும் புத்தி கேட்டவங்களுக்கு சொல்லு. நான் சொல்லல, எழுதியிருக்கா? என்ன இல்லையா? யாரு சொல்ல சொன்னாரு? நான் சொல்லலாமா? ஏயோதியாருக்கும் சிந்திக்கையாரும் கர்த்தருக்குள்ள, கர்த்தருடைய காரியத்துல, உங்க வீட்டு விஷயத்துல இல்ல. ஹலோ, எங்க கருவாட்டு குழம்பு வைக்கலாமா, கத்திரிக்காய் வைக்கலாமா? அவர் சொல்லுவாரு, கருவாட்டை கத்திரிக்காயில போட்டு வச்சிரு. ஹலோ, இன்னைக்கு ரசம் வைக்கலாமா, சாம்பார் வைக்கலாமா? சாம்பார் ரசம் வச்சிரு. மேல எடுத்தா ரசம், கீழே வச்சா சாம்பார். ஆமே. ஏங்க புளி குழம்பு வைக்கலாமா, வத்த குழம்பு வைக்கலாமா? ஆமே. வத்தல நாளைக்கு என்ன சுண்ட வத்தல போட்டு வத்த குழம்பு, கத்திரிக்காய் போட்டு புளி, பச்சை புளி குழம்பு. நம்ம இஷ்டத்துக்கு நாம எதை வேணாலும் மாத்திக்கலாம். வீட்டு விஷயத்தை, தோசை வேணுமா, இட்லி வேணுமா, மொத்தமா ஒரு இட்லி 4 டைம் எடுத்த தோசை. ஆமே. ஆப்பம், என்னை கேட்ட ஆப்பத்துக்கு டெஃபினேஷன் சொல்லுவேன். இட்லி பிளஸ் தோசை என்னது சொல்லுங்க? ஆப்பம் என்ன தெரியுமா? இட்லி பிளஸ் இட்லி, இட்லி தோசை சேர்ந்து ஊத்துனா என்னது? நடுவுல இட்லியா இருக்கு, சுத்தி தோசையா இருக்கு. இது ஆப்பம். இது என்னது? இது நாம மாத்திக்கலாம், சாப்பாட்டை மாத்திக்கலாம். ஆமே. காலையில வேகமா சட்டை எடுத்து வந்தேன், போட்டது மேல போட்டேன், இங்க மட்டும் நிமித்திட்டு வந்துச்சு. என்ன இப்படி வந்துச்சு அப்படின்னா, உள்ள 2 பட்டன் உள்ளே இருக்கு. இங்க இருக்க வேண்டிய பட்டன் எங்க இருக்கு? யார் பார்த்த வேலைன்னு தெரியல. இங்க இருக்கிற கல்ட்டிங் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நிமித்தி வந்துச்சு. அப்ப அது இல்லாட்டா சொல்லுங்க இது. ஆமே. வேட்டி இல்லாட்டா பேண்ட். உலக பிராமண காரியத்துல, பூமி விஷயத்துல திஸ் ஆர் தட், ஏதர் ஆர் திஸ். இது இல்லைன்னா அது, இப்படி இல்லைன்னா சரண் क्या அப்பா அம்மா தெரிஞ்ச பாத்தீங்க. இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. உலக பிராமண விஷயத்துல ஆப்ஷனல் வச்சுக்கலாம். சாப்பாட்டுல, உடுத்துறதுல, துணியில, இந்த ஸ்கூல்ல அந்த ஸ்கூல் இருந்தாலும் அந்த வேலை. கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியத்துல கர்த்தருடைய காரியம் என்று தெரிந்துவிட்டால் இதுதான் என்றால், இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம், இதுதான் கர்த்தருக்கு பிரியம், இதுதான் கர்த்தருக்கு மகிமை, இதுதான் கர்த்தர் விரும்புகிறார் என்றால், பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அன்பே, அமுதே, அதே இதே இப்படியே நிலைத்து கொஞ்சம் புத்திய ஸ்டடி பண்ணுன்றார். நிலைத்திருக்க சொல்லு. எதுல? கர்த்தருடைய காரியம் இதுதான் என்றால், இவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்களோ. ஆமென். சிலர் பேரை கர்த்தர் சொல்லிடுறார் பாருங்க, வெளிப்படையாக சொல்லிடுறார். சிந்திக்கையாளுக்கும் ஏயோதியாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். புத்தி பாஸ்டர் புத்தி சொல்றார். ஒரே காரியத்தை கவனிங்க. கர்த்தருடைய காரியம் தேவனுடைய விருப்பம், ஆண்டவர் விரும்புகிறது, கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்கிட்ட இதுதான்னா அதுக்கு வந்துருன்றார், அது நிலைச்சிருக்கிறார். அதோட ஒட்டிக்க, அவரோட சேர்ந்துக்க, அவரோட இணைந்து அதில் நிலைச்சு கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருக்குள்ள ஒரே சிந்தையார். கடைசியா வருஷம் சொல்லுகிறேன், யாக்கோபும் சொல்லுகிறார். ஆமென். பொதுவான நிருபத்தை எழுதும்போது எல்லா விசுவாசிகளுக்கும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரே மனம், ஒரே சிந்தை, ஒரே இருதயமாய் இருங்கள். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலைய. ஒரு முடிவுன்னு வந்துவிட்டால் அந்த முடிவு பிறகு முடிவை மாற்றிக் கொள்ளாமல், அது கர்த்தருடைய காரியம், கர்த்தருக்கு விருப்பம், கர்த்தருக்கு சித்தம் என்றால்
குடும்ப காரியமாகவே இருந்தாலும் இது கர்த்தருக்கு விருப்பம். ஆமென். மணமகனாக இருந்தாலும் மணமகளாக இருந்தாலும் இது கர்த்தருக்கு விருப்பம் என்றால், ஆமென், இது கர்த்தருக்கு சித்தம் என்றால், கர்த்தருக்கு பிரியம் என்றால், கர்த்தர் சம்பந்தப்பட்டது என்றால், கர்த்தருடைய திட்டம் வெளிப்படுத்துவது என்றால், ஒரு வண்டியோ வாகனமோ இருப்பிடமோ எதுவோ கர்த்தருக்கு சித்தம் திட்டம் இதுதான் என்றால் அதிலே உறுதியாய் இரு மனம் இல்லாமல் ஒரு மனமாய் இருந்து, ஆமென், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த எல்லாருக்குள்ளும் இருந்த ஒரே மனம் ஒரே சிந்தை ஒரே இருதயம் உள்ளவர்களாய் இருந்தால் உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் பறிக்க எடுக்க முடியாது. கர்த்தரே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தரே உங்களை சந்தோஷமாய் வாழ வைப்பார். உங்கள் சந்தோஷம், ஆமென், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னது போல அந்த உங்கள் சந்தோஷம், ஆமென், நிலைத்திருக்கவும் நிறைந்திருக்கவும் கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். சந்தோஷமா இருக்கிறதா தேவனுடைய சித்தம் விருப்பம். அதுக்கு கர்த்தருடைய காரியத்துல, அவன் குடும்ப காரியங்கள்ல இது கர்த்தருக்கு சித்தம் என்றால் ஒரு மனமாய் ஒரே சிந்தையில் நிலைத்திருக்க, அவன் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க, அலசரிப்படாம அங்கு அலசரிப்படாம அதுவா தேடாம, ஆமென், விசுவாசம் அவிசுவாசம் போராட்டம் வராம விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதல் காரியம், கர்த்தருக்குள் நிலைத்திருக்க ஆண்டவர் பலன் தருவாராக. வலதுகரத்திலே ஆண்டவருடைய இந்த வார்த்தை சொல்லி அறிக்கையிடுங்கள். ஒன்று தெரியுமா, தீர்க்க தரிசனமா இன்றைக்கு காலையில உங்கள் அநேகரிடத்தில் கர்த்தர் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களை வருத்தப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற காரியம் எதுவானாலும் மாற்ற கர்த்தர் வல்லவர். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. உங்களுடைய ஆவிக்குரிய சந்தோஷத்தை, கர்த்தருடைய சந்தோஷத்தை, ஆமென், நீங்கள் நிலையாய் பெற்றுக்கொள்ள, அந்த சந்தோஷத்தில் நிலைத்திருக்க கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க கிருபை செய்வாராக. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க எனக்கு கிருபை செய்யும்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய காலத்தில் அந்த அனுகிரகத்தை செய்வார். உங்கள் துக்கத்தை மாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் மாற்றுகிறார், உங்களோடு இருக்கிறார். உங்கள் துக்கம் கவலை மாறும், கண்ணீர் துடைக்கப்படும், வருத்த வேதனை நீங்கும். ஒருவேளை சரீர பலவீனத்தோடு இருக்கிறீர்களா, சரீரம் உங்களை பலவீனப்படுத்துதா, துக்கப்படுத்துதா, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் எல்லா சரீர வருத்தங்கள் வேதனைகளை கடினப்படுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவ கரக்கிரியை செய்வதாக. பரலோக